2025 ஃபெப்ரவரியில் நடந்த பட்ஜெட்டில் இந்த லிமிட்டை 12 லேக் அப்படின்னு செட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இது 7 லேக்காக இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி 5 லேக்காக இருந்துச்சு. இந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட்டுங்கிறது ஒரு மிடில் கிளாஸ்க்கான பட்ஜெட்டு, இந்த டேக்ஸ் எக்ஸம்ஷனுங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து கேஷ் கையில் அதிகமாக இருக்க வச்சு நிறைய செலவு பண்ணுவாங்க, இது மூலியமா எக்கனாமி நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. 2024 ஃபோர்ப்ஸ் ரிலீஸ் பண்ண ஆர்டிகல் படி இந்தியாவில் ஏவரேஜ் மந்த்லி சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து 30,000 வரைக்கும் தான். இது நீங்கள் இயர்லிக்கு கன்வெர்ட் பண்ணால் கூட 3 லேக்லேருந்து 4 லேக்குள்ளே தான் வரும். இந்த 3 லேக் டு 4 லேக் எக்ஸம்ஷனுங்கிறது இவங்க 2025 கொண்டு வந்த பட்ஜெட்டில் போட்டதில்ல. இனிஷியலாகவே ஓல்டு ரெஜிம்லேயே 5 லேக் வரைக்கும் எக்ஸம்ஷன் இருந்துச்சு. அது போகவும் உங்களால் செக்ஷன் 80C 80D கீழே நிறைய எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். உங்களோட சாக்ரிஃபைஸை இன்கம் டேக்ஸில் காட்டுறதுக்கு பதிலாக ஜிஎஸ்டியில் காட்டியிருந்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த பெனிஃபிட் போய் சேர்ந்துருக்கும். ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது புவர் பீப்புளுக்காக இல்லை, ரிச் பீப்புளுக்காக தான் ஒர்க் ஆகுது.